பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எந்த செய்தி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களுடைய ஒரு செய்தியை இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். நான் ஏற்கனவே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தேன். அந்த குற்றச்சாட்டை பல இடங்களில் பல நண்பர்களிடம், பல தோழர்களிடம், தோழமை தமிழ் தேசிய உணர்வாளர்களிடம் தம்பி மறுத்திருக்கிறார். இப்பொழுது அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குமூலம்? 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது 2018 தூத்துக்குடியிலே நாசகர ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான நாம் தமிழர் கட்சி தொடங்கிய புரட்சிகர போராட்டம் மக்கள் புரட்சியாக வெடித்தது. துப்பாக்கி சூடு, 13 பேர் மாண்டு மடிந்தார்கள். 14வது நபராக நானும் இறந்திருக்கணும். ஒரு உதவி ஆய்வாளர் குறிவைக்கிறார் துமிக்கையை வைத்து. ஒரு நொடிப்பொழுதுக்குள் இன்னொரு ஆய்வாளர் அதை தட்டிவிட்டு தடுத்து விட்டார். அதற்கு அந்த ஆய்வாளர் சத்தமாக சொன்ன செய்திதான் என் காதில் விழுந்து திடுமென திரும்பி பார்த்தேன். அவர் யார்? வீணரசு. எப்படிப்பட்டார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்மால காப்பாத்தினாரியா? அவரை நீ கொல்ல பார்க்குறிய, நாடு கொந்தளித்திருமே என்று சத்தம் போட்ட அந்த சத்தத்தை கேட்டுத்தான் நான் திரும்பி பார்த்தேன். ஓஹோ, நம்மை சுடுவதற்கு இவர் முயற்சி செய்திருக்கிறார் அல்லது குறிபார்த்திருக்கிறார் என்று. இந்த நிகழ்வுகள் நடந்து நான் பிறகு அங்கிருந்து தப்பி பிழைத்து நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் மகளிர் பாசறை சேர்ந்த தூத்துக்குடி தொகுதியிலே 2016 சட்டப்பேரவை தேர்தலின் போது போட்டியிட்ட ஒரு தங்கை அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து பல வழிகளில் முயற்சி செய்து மருத்துவமனைக்கு போயிட்டேன். அரசு மருத்துவமனையில் அவ்வளவு கெடுபிடி. சுவர் ஏறி குதிச்சு உள்ளே போய் 4வது மாடியில் போய் அந்த தங்கை பார்த்து விட்டு கீழே இறங்கி வந்தபோது தந்தி தொலைக்காட்சி நண்பர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டு, ஐயா உடனே வாருங்கள் என்று அவர்கள் கொண்டு வந்த மகிழுந்துக்களை என்னை இழுத்து உட்கார வைத்து, உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர், நீங்கள் ஏன் இப்படி நடமாடுறீங்க ஐயா என்று சொல்லி அதே மகிழுந்துல திருநெல்வேலியில் கொண்டு வந்து விட்டு சென்றார்கள் தந்தி தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள். அன்றைக்கு தந்தி தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நேரலையிலே நான் பேசுகிறேன். நாம் தமிழர் கட்சி தான் இந்த போராட்டத்தை தொடங்கியது என்று. அந்த புரட்சிகர போராட்டத்தை முடித்த பிறகு 2 நாட்களில் நான் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே அடைபட்டேன். அதுக்குள்ளே போக வேண்டாம், நிறைய செய்திகள் இருக்கிறது. இந்த நிலையில் 2 மாதங்கள் கழித்து பிணையில் வெளிவந்த பிறகு கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற தொகுதியிலே தூத்துக்குடியிலே போட்டியிடப் போகிறார் என்று தெரிந்து அவரை நம்முடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அமைச்சர் கீதா ஜீவன் இவர்கள் வழியாக சந்தித்து, நீங்கள் வெற்றி பெற்றால் இந்த நாசகார ஆலையை திறப்பதற்கான அத்தனை முயற்சிகளை முறியடிக்க வேண்டும், அதற்கான வாக்குறுதியை கொடுத்தால் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் என்று சொன்னேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். 2019 சந்தித்தேன். அப்பொழுது நாங்கள் அதில் உறுதியாக இருப்போம். ஒருபோதும் நாசகர ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதை, இயங்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றாலும் நீங்கள் அண்ணனை பார்த்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து, அவரிடத்தில் நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருங்கள் ஐயா என்று சொன்னதின் விளைவாக சென்னை வந்து அறிவாலயத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து மனு கொடுத்தேன். அவரும் உறுதியாக எதிர்த்து நிற்போம், கவலைப்படாதீர்கள், நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு வாக்குறுதி, காப்பாற்றுவேன் என்று சொன்னார். அதன் பிறகுதான் கனிமொழியை நான் ஆதரித்தேன். நான் இப்போ எந்த கட்சியிலையும் இல்லை, அமைப்பும் தொடங்கலை.
ஆதரித்தேன் என்றால் ஆதரித்து ஒரு செய்தியாளர் கூட்டம் போட்டார். மற்றபடி நான் துண்டறிக்கை போடலை, சுவரொட்டி ஒட்டலை, மூளைக்கு மூளை நின்று வாகனங்களில் நின்று கனிமொழிக்கு வாக்களிங்கள் என்று பேசலை. ஒரு அறிக்கை கொடுத்தேன். சென்னையிலே ஒரு ஊடக நண்பர்கள் சந்திப்பு வைத்து இந்த கோரிக்கை ஏற்றதனாலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம் என்று சொன்னேன். குறிப்பாக பாசிச பாஜக வென்றால், தமிழ்நாட்டிலே அந்த கூட்டணி வென்றால், நாசகார ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கான எல்லா வேலையும் அனில் அகர்வாலா முடித்துக் கொள்வார். எனவே பாஜக எதிர்ப்போடு நாசகார ஸ்டெர்லைட் ஆலை ஒப்பிட்டு ஆதரவு தெரிவித்தேன். அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாடு எடுத்து விமர்சனங்களை கைவிட்டு விட்டு இயங்கினேன். மறுபடி தம்பி என்னை அழைத்தார், கட்சியில சேர சொன்ன. நிறைய பேர் சொல்றாங்க, நீங்கள் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தீங்களேன்னு. சில பேர் பதிவு போடுறான், அண்ணன் மறுபடியும் இவர் எப்படி சேர்த்தாரு, சேர்த்திருக்கவே கூட. நான் எங்கப்பா சேர்ந்தேன், கட்சியில் சேரவே இல்லை. ஆதரவு நிலைப்பாடு எடுத்து இயங்கினேன். சீமானை அழைத்து தமிழ்நாட்டின் தன்னுரிமை கொள்கையை தூக்கி பிடிக்க வேண்டும், நாடெங்கும் அந்த கொள்கை பற்றி பேச வேண்டும், அந்த கொள்கையின்பால் போராளிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிதான் தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு என்று திருநெல்வேலியில் போட்டு அவரை பேச வைத்தோம். எந்த நிலையில மறுபடியும் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றவில்லை. ஸ்டெர்லைட் ஆலை இருக்கிறது, அது நீதித்துறை தொடர்பான வழக்கிலே நீதிமன்றம் முடிவெடுத்து தீர்ப்பை சொல்லியது. இந்த நிலையில கனிமொழி எதிர்த்து தம்பி நான் களமாட வேண்டும், நாம் தமிழர் கட்சி சார்பிலே எனக்கு அந்த தொகுதியை கொடுங்கள், ஆதரவு நிலைப்பாடு என்ற அடிப்படையில் கொடுங்க என்று சொன்னேன். 2023 ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் என்று நினைக்கிறேன், தம்பியினுடைய பிறந்த நாளில் நம்முடைய ஆதித்தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் வினோத் அவர்களோடு, அதே போல நம்முடைய தம்பி பொன்னியின் செல்வன் அவர்களோடு பாளையங்கோட்டையிலிருந்து ஒரு தோழர் வந்தார், நாம் தமிழர் இயக்க தோழர். அவரை சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறதுனா என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று 3 பேரை அவரையும் சேர்த்து அழைத்துட்டு போய் விண்ணப்பத்தை கொடுத்த. வேறு சில செய்திகளையும் நாம் தமிழர் கட்சி தொடர்பான செய்திகளையும் அதில் சுட்டி காட்டியிருந்தேன். இன்னென்ன நிலைப்பாடுகள் எடுங்கள், தன்னுரிமை கொள்கையை வலியுறுத்தி தொடர்ந்து பேசுங்க, மாநில உரிமைகள் பறிபோனதை பற்றி பேசுங்க, காவிரி சிக்கலை பற்றி பேசுங்க, கச்சத்தீவை பேசுங்க, முல்லை பெரியாரை பேசுங்க, பாலாரை பேசுங்க, நீதிமன்ற மொழியாக அன்னை தமிழ் வர முடியல அதை பற்றி பேசுங்க, தமிழ் வழி கல்வியை பற்றி பேசுங்க, ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வித்துறை மாநில பட்டியலுக்கு வேண்டும் என்று பேசுங்க என்று பல்வேறு செய்திகளையும் அவருக்கு பேசுவதற்கான குறிப்புகள் அடங்கிய செய்திகளையும் கொடுத்து விட்டு வந்தேன். பிறகு தேர்தல் காலம் நெருங்குகிற பொழுது அது தொடர்பாக பேசினால் நம்முடைய தோழமை அமைப்பு நிர்வாகிகள் விட்டு பேசினா, அண்ணன் என்று சொல்லவே இல்லையே, தொகுதியை கேட்கவே இல்லையே என்று சொல்லிவிட்டார். பிறகுதான் நம்முடைய ஆதித்தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் அண்ணன் வினோத் அவர்களை வைத்து சொன்னால், அவர் சொன்னார், நான் தான் இருந்தேன், நாங்களெல்லாம் பேசி தான் அவர் எழுதின அந்த உங்களுக்கான செய்திகளில் இந்த கோரிக்கை இருந்து நானெல்லாம் தெரிந்து தான் கொடுத்தோம், நீங்கள் எப்படி தரலைன்னு சொல்லலாம் என்று சொன்னார். அதற்கு பிறகும் நெல்லை வந்திருக்கும் போது குடும்பத்தோடு போய் சந்தித்து, தம்பி தூத்துக்குடி அண்ணனுக்கு கொடுங்க, தமிழ் தேச தன்னுரிமை கட்சியை கொடுங்க, அல்லது நாம் தமிழர் கட்சி சார்பிலே கொடுங்க என்று பேசிவிட்டு வந்தேன். அங்கே என் தம்பி ஒருவர் இருக்கார், நெல்லை சிவகுமார்னு. அவர் உடனே சொல்லிட்டாரு, ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது தூத்துக்குடியிலே போட்டியிட்ட ராஜசேகர் என்பவருக்கு இந்த முறையும் அந்த தொகுதியை கொடுக்காவிட்டால் அவர் தூக்குப்பட்டு செத்து போயிடுவார்ட்டார், தற்கொலை செய்து கொள்வார் என்று சொன்னார். இதன் இடையிலே என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட பெரும் துயரம், என் வாழ்க்கை துணைவர் காலமான பிறகு எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்த சடங்குகளெல்லாம் 16 நாள் வரை காத்திருந்து அந்த சடங்குகளை முடித்துவிட்டு தொலைபேசியில் பேசினேன். தம்பி நான் சந்திக்கணும், சென்னை வர்றேன், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக எனக்கான பணிகள் என்ன என்பதை
குறித்து நம்ம பேசி முடிவெடுத்து அந்த பணிகளை கொடுத்தால் நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னேன். என்னை வர சொல்லிவிட்டார். வர சொன்ன பிறகு 3 நாட்களாக காத்திருந்த பிறகு என்னை சந்திக்கவே இல்லை. இடையில் பாக்கியராஜ் என்பவர் தொலைபேசி போட்டு, அண்ணன் மாலையில் உங்களை சந்திக்கிறார், உங்களுக்கு மகிழ்ந்து வரும், ஏறி வந்துருங்க, சந்தித்த பிறகு கொண்டு நாங்கள் உங்களை சேப்பாக்கத்தில் விட்டுருவோம் என்று சொன்னார். அடுத்த நாள் மாலை வரைக்கும் வண்டியும் இல்லை, அது என்ன சொல்றது, ஒன்றும் இல்லை. சரின்னு புறப்பட்டு வந்துட்டேன். வந்த பிறகு சொன்னார், அண்ணா நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி 3 தொகுதிகளுக்கு 4 நாட்கள் ஒதுக்கி நீங்கள் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபடுங்க, பரப்புரை செய்யுங்க. அப்படி செய்கிறோம் தம்பி என்று சொல்லி அந்த வேலைகளை செய்தோம். ஆகையினால தான் தென்காசியிலே 12 விழுக்காடு, தூத்துக்குடியிலே 12 விழுக்காடு, திருநெல்வேலியில கொஞ்சம் சரியா ஒத்துழைப்பு தரலை நம்முடைய தங்கை சத்யாவும் அவருடைய கணவர் செல்வகுமாரும். இருந்தாலும் நம்ம ஆற்ற வேண்டிய கடமை ஆற்றினோம் 10 விழுக்காடு. ஆனால் புரட்சி நடத்தி கொண்டிருக்கிற கன்னியாகுமரியில் விழுக்காடு குறைஞ்சி போச்சு. விருதுநகரில் 7 விழுக்காடு. கன்னியாகுமரியில் வாக்குப்பதிவு நாம் தமிழர் கட்சிக்கு விழுக்காடு குறைவு. இந்த 3 தொகுதிகளிலையும் கூடுதலான வாக்குகளை பெற்றுக் கொடுத்தோம். ஆனால் அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிகிறது, நீங்கள் அவரை சந்தித்தால் தொகுதியை கேட்பதற்குத்தான் அண்ணன் வந்திருக்கிறாரு, வந்து கேட்டால் மறுக்க முடியாது, கனிமொழியை எதிர்த்து அவர் போட்டியிடுவார், நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டாலும் வேனரசு அண்ணன் வெல்ல முடியாது, அது இயலாது, ஆனால் கனிமொழி தோற்று விடுவார், ஆகையினால அண்ணனுக்கு கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டாம், அவரை வேலை செய்ய சொல்வோம் என்று இவர் பேசியிருக்கிறார். பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மாநில பொறுப்பாளரே நெடுநாள் கழித்து இந்த செய்தியை கொடுத்தார். அதற்கு பிறகுதான் தம்பியை நான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரை சில அன்புரைகளை முதலில் சொன்னேன். அன்பு உரைகளையும் கேட்கல, அறிவுரைகள் என்று பேசிக்கொண்டிருந்தேன். அதையும் அலட்சியப்படுத்தினார். பிறகுதான் கடுமையான திறனாய்வுகளை விமர்சனங்களை முன்வைத்தோம். தாங்க முடியல நாம் தமிழர் தம்பியர்களுக்கு. சேலத்தில் இவர் அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நான் எங்க மன்னிப்பு கேட்டேன்? என் வரலாற்றிலே நான் யாருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டது இல்லையே. 30 லட்சம் தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னேன். ஆனால் கனிமொழிக்கு ஆதரவாக எனக்கு தொகுதியை கொடுக்கவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு வரைக்கும் மறுத்து கொண்டது என் அன்பு தம்பி சீமான். இந்த பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க, அது போல மூன்றா நாள் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? கனிமொழிக்கே தொகுதி கொடுக்காதவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எப்படி கொடுப்பார் என்று. நீங்க தனியாக நிற்கிறீங்க, உங்களுடைய தத்துவம் தனி, தேர்தலில் எவரோடும் கூட்டு இல்லை என்ற முடிவோடு நிற்கிறீங்க. உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி என்ன கவலை, கனிமொழியை பற்றி என்ன கவலை? தம்பி சீமான் அவர்களே, விடை சொல்லுங்க. ஆக கனிமொழி கேட்டார்களா கேட்கவில்லையா என்பது இவருக்கு எப்படி தெரியும்? அப்ப கனிமொழியோட தொடர்புல இருக்கீங்களா? அந்தம்மா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது, அங்கே டெல்லியில் நாடாளுமன்ற குழு துணை தலைவராகவோ ஏதோ ஒரு பெரிய பொறுப்பை வகிக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய தங்கை, துணை முதலமைச்சருடைய அத்தை, அவங்க சட்டமன்றத்தில் நின்று, அப்படியானால் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் என் தம்பி செந்தமலன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் வாக்குகளை பிரிப்பதனாலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை வெற்றி பெற்றால் அண்ணன் முதலமைச்சர், மருமகன் துணை முதலமைச்சர், கனிமொழி அதுக்கு அமைச்சராக இருக்க முடியுமா? அப்போ அவர்கள் கேட்டார்கள் என்றே எடுத்துக்கொள்வோமே, கொடுக்கிறாங்க கொடுக்காம போறாங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? அப்படியானால் கனிமொழி அவர்களோடு நெருக்கமான தொடர்புகளை செந்தமலன் சீமான் இருக்கிறார் என்பதுதானே உண்மை, உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி வெற்றி பெறுவதற்காக வியன் அரசுக்கு மறுக்கப்பட்டதா? மறுக்கப்பட்டது என்று நான் குற்றம் சாட்டினேன், விமர்சனத்தை முன்வைத்தேன். நீங்கள் பேசுகிற பொழுது, பேரை சொல்ல மாட்டேன், நீங்கள் பேசுகிற பொழுது அருகில் இருந்த ஒரு மாநில பொறுப்பாளர் பின்னால் அவர் கட்சியிலிருந்து விலகிய பிறகு நான் தான் இருந்தேன். தூத்துக்குடி தொகுதியை பற்றி பேச்சுரை அங்கு நடந்து கொண்டிருக்கும் போது நான் உடன் இருந்தேன்.
பக்கத்தில் இருந்த தம்பிமார்கள் வேணரசு ஐயா கேட்டிருக்கிறார் என்று கலந்தாய்வு செய்கிற பொழுது அண்ணனுக்கு கொடுத்தா கனிமொழி தோற்று விடுமே, இது பெரிய சிக்கலாயிருமே, அண்ணனை சந்தித்தாலே தொகுதி கேட்பாரு, நம்ம இல்லை என்று மறுக்க முடியாது. எனவே தூத்துக்குடிக்கு வேற ஒரு வேட்பாளரை போட்டு விடுங்க. அந்த வேட்பாளர் இப்போ கட்சியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கே பேர் மறந்து போச்சு. கட்சியிலே இல்லாத ஒரு மருத்துவ பெண்மணியை அந்த தூத்துக்குடி வேட்பாளர் அறிவித்து நானும் போய் வேலை செஞ்சுட்டேன். என் தம்பி சொல்லிட்டாரே, அன்பு கட்டளை இட்டுட்டாரே, 4 தொகுதியில் வேலை செய்வோம் என்று அந்த வேட்பாளருக்கு நானும் வேலை செய்தேன். கனிமொழி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து பேசினேன். உங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று அடுக்கடுக்கான புள்ளி விளக்கங்களை சொல்லியெல்லாம் பேசினேன். அதனால தான் 12 விழுக்காடு. யாருன்னே தெரியாது, கட்சியிலே இல்லை, ஒரு மருத்துவ பெண்மணி, அந்த அம்மாவுக்கு 12 விழுக்காடு. ஆக கனிமொழி அவர்களோடு நெருக்கமான தொலைபேசி தொடர்பிலே செந்தமிழன் சீமான் இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக அவர் வாயினாலே முந்தா நாள் வெளிப்பட்டு விட்டது. எனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேணரசை புறக்கணித்ததற்கும் கனிமொழி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே தான் என்கின்ற வாக்கு மூலத்தை என் தம்பி முந்தா நாள் சொல்லி இருக்கிறார் என்கின்ற செய்தியை இந்த பதிவு போடுறீங்க பாருங்க, கீழே வசைபாடி போடுறீங்களே, இழிப்பிறவிகள் போல போடுறீங்களே, நீங்களெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த உண்மையான செய்திகளை பாட்டாளி தமிழர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் உலக தாய் தமிழ் உறவுகளுக்கும் அவர்களுடைய கவனங்களுக்கு இந்த செய்தியை, எந்த செய்தியை, அன்பு தம்பி ஆற்றல் மறவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கனிமொழி அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான எல்லா வகையான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார் என்கின்ற உண்மையை விளங்கிக் கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.